ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருடம் என்னுடைய டெரஸ் கார்டனில் நிறைய காய்கறி செடிகள் போட்டேன். அதில் அதிகமான விளைச்சல் கொடுத்தது எனக்கு தக்காளியிலேருந்து தான். நாட்டு தக்காளி, ஹைப்ரிட் தக்காளி நிறைய பழங்களை பறித்து எடுத்துட்டேன். இந்த ஒரு செடியை தவிர மற்ற எல்லா செடிகளும் காய்த்து முடிச்சிட்டாங்க. அந்த தொட்டிகளில் ஆரஞ்சு கலர் செர்ரி தக்காளி செடிகள் போட்டேன். இப்போ அந்த செர்ரி தக்காளி அறுவடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு செடியிலையும் எவ்வளவு பழங்கள் குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் மாதிரி பழுத்து தொங்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்த செர்ரி தக்காளியை சமைக்காமல் அப்படியே சாப்பிட்டோன்னா இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பொதுவாக செர்ரி தக்காளி ரெட் கலரில் தான் பார்த்துருப்போம். எனக்கு ஆரஞ்சு கலரில் விதைகள் கிடச்சிருக்கு. நாட்டு தக்காளி விதை வாங்கும்போது அதில் ஒரு செடி எனக்கு செர்ரி தக்காளியாக முளைச்சிருந்தது. அந்த ஒரு செடியில் இருந்த விதைகளை எடுத்து பல தொட்டிகளில் போட்டேன். இப்போ நிறைய செடிகள் எனக்கு உருவாகியிருக்கு. செடியில் நிறைய பழங்கள் எடுக்கிறதுக்கு சில குறிப்புகள் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொட்டியில் செடி வளர்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல கொடுக்க வேண்டியது தரமான மண் கலவை. மண் ஒரு பங்கு, காயப்பித்து ஒரு பங்கு, உரம் ஒரு பங்கு, இதுதான் கலந்து நம்ம செடிகளை வைப்போம். தக்காளி செடிக்கு அதிகமான கால்சியம் சத்து தேவைப்படும். கால்சியம் சத்துக்கு முட்டையோட ஓட நல்லா பொடியாக்கி மண் கலவையோடு மிக்ஸ் பண்ணி நம்ம செடி தொட்டிகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைகள் போட்டோம் அப்படின்னா செடி கால்சியம் சத்தோடு சூப்பராக வளர தொடங்கும். சப்போஸ் மண் கலவையோடு கொடுக்க முடியல அப்படின்னா செடிகள் வளரும் பொழுது நம்ம பொடி பண்ணி மண்ணில் தூவி விட்டாலும் கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். இதனால் செடியோட வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செடி ஒரு 2 அடி வளர்ந்த பிறகு நிறைய பக்க கிளைகளோடு வளரும். செடிகள் சாயாமல் இருக்கிறதுக்காக பேலன்ஸுக்கு கம்பு வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வளரும். அப்படி இல்லைன்னா பந்தல் இருந்தால் பந்தல் மேலேயும் தூக்கி போடலாம். அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் எடுக்கும் பொழுது தேமூர் கரைசல், அப்படி இல்லைன்னா புளிச்ச மோர் கரைசல் தெளித்து வரலாம். என்னுடைய செடியில் ஒரு பூ கூட கொட்டவே இல்லை, எல்லாமே காய்களாகிருக்கு. தேமூர் கரைசலோட பஞ்சகாவியாவும் தண்ணியில் டைல்யூட் பண்ணி நான் இலைகள் மேலே தெளிச்சிட்டு வந்தேன். வேர்லேயும் கொடுத்து வந்தேன். அதனால தான் இந்த அளவுக்கு எனக்கு நிறைய பழங்கள் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா, இலைச்சுருட்டல் நோயும் மாவு பூச்சியும் ரொம்பவே தாக்கும். இந்த மாவு பூச்சி தொல்லையிலிருந்து செடிகளை காப்பாற்றணுன்னா வாரத்துக்கு ஒரு 2 முறை இயற்கையான முறையில் பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தால் போதும். அடுத்தது நீர்ம உரங்களை அதிகமாக கொடுத்துட்டே வரணும். மற்ற செடிகளுக்கு கொடுக்கறத விட இந்த தக்காளி செடிக்கு அதிகமான தண்ணியும் அதிகமான உரமும் தேவைப்படும். நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் செடி தொட்டிகளுக்கு மூடாக்கு போடணும். காய்ந்த இலைத்தடிகள், கரும்பு தோல், வேர்க்கடலை தோல், நம்மளுடைய கிச்சனுடைய காய்ந்த கழிவுகள், இது எல்லாமே மண்ணை சுற்றிலும் மூடாக்கு மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படாமல் செடிகள் நல்ல செழிப்பாக வளரும். இந்த பராமரிப்புக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தால் ஒவ்வொரு கிளையிலும் பாருங்கள் 5 அல்லது 7 பழங்கள் நமக்கு கொத்தாக காய்ச்சி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பூக்கள் உதிர்ந்து 1-2 பழங்கள் தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், என்னுடைய செடியில் ஒவ்வொரு கொத்துலையும் பாருங்கள் 6 அல்லது 7 பழங்கள் இருக்குது. அடுத்த தக்காளி வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம செடி தொட்டியில் மண் போடும்போது 3/4 பங்கு தான் போடுவோம். அடுத்தடுத்து உரங்கள் கொடுத்துட்டு வருவோம். இந்த தக்காளி செடியில் ஸ்டெம்மிலையும் நிறைய வேர்கள் வர தொடங்கும். அதுபோல் வளரும் பொழுது சன்லைட்டில் டைரெக்டாக பட்டு செடியோட வளர்ச்சியை பாதிக்கும். இந்த வேர் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மண் நம்ம செடி தொட்டியில் போட்டுட்டோன்னா செடிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நல்லாவே நமக்கு பழங்களை காய்ச்சி கொடுப்பாங்க. இதே நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு செடியில் இருக்கக்கூடிய பழங்களை மட்டும் கட் பண்ணிடலாம். அடுத்து காய்களுக்கு உரங்கள் கொடுத்தோம்னா ஒரு 10 நாள் கழித்து அவங்களும் பழமாயிடுவாங்க. என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மூலம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த செர்ரி தக்காளியை வளர்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பவித்ரா சசிகுமார் விதைகள் ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
சரிதா சுரேஷ், கிரேசி லதா, மீனா கணேசன், பொன்செல்வி டெரஸ் கார்டன், இந்த தோழிகளெல்லாம் எனக்கு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த பழங்களெல்லாம் ஓரளவுக்கு அறுவடை முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.